ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து திருவள்ளூர் லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா, நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்நேஷ்னல் ஈக்குவலாக வந்து பிச் இருக்குது சரிங்களா. அந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோச்சர் வந்து நம்ம தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்க கோச்சர் வந்து நம்ம பசங்களுக்கு வந்து நிறையா கோச்சிங் கொடுத்துட்ருக்காங்க சரிங்களா. அதை பற்றி தான் ஃபஸ்ட்டு வந்து இன்டர்வியூ பண்ண போகிறோம். சார் உங்கள் பேர் வந்து இன்டர்வியூ பண்ணிக்காங்க. என்னோடய பேர் வந்து கபில். நான் ஒரு லாஸ்ட்டு ஒரு 60-70 இயர்ஸாக வந்து டிஎன்சி டிடிசி ஆனருக்கேன் ஆக்சுவலாக. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் ஆனருக்கேன். கிராஜுவேட் சிக்ஸ்டின்னு டிஸ்ட்ரிக்ஸை வந்து செகண்ட் டிவிஷன் ஆடிருக்கேன் கிளாசிக் சிசி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஜஸ்ட் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கேம்ப் அதே மாதிரி நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயமா இந்த வயசு கேட்டகரியெலாம் இருக்காங்க. நம்ம 6 இயர்ஸ் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 6 இயர் அப்போ வந்து எல்லோரும் வந்து கம்பல்சரி 6 இயர் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக 5 இயர்ஸ் இருந்தாலும் நான் வந்து மேனேஜ் பண்ணுவேன் ஆக்சுவலாக. ஸோ அவனுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த ஏஜ் கேட்டகரி ஏற்ற மாதிரி நாங்கள் ட்ரிக்ஸோ ப்ராக்டிஸர் அதுக்கேற்ற மாதிரி. ஸோ அதே மாதிரி இதுக்கப்புறம் வந்து நம்ம பசங்களை விளாட்றதும் சரி, அடுத்த வந்து நம்ம மூவ் பண்ணுற பசங்க நிறைய பேர் கண்டிப்பாக இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேம்ப்லேருந்து ஒரு 5-6 பேர் வந்து காலேஜ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக அவங்களே வந்து வாண்டடாக வந்து எங்கள் டீம் எங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக காலேஜ் பேர் இம்ப்ரூவ் பண்ணிவிடுங்க. ஆக்சுவலாக வந்து ஜெயா காலேஜ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 2-3 பேர் கூப்பிட்ருக்காங்க ஆக்சுவலாக. ஓகே, நம்ம கேம்ப்லேருந்து ஒருத்தர் 2-3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பிளேயர் வந்து டிஸ்ட்ரிக்ஸ் ஆர்டர் இருக்கான். ஓகே, அண்டர் ஆர்டர் முடிச்சிருக்கான். ஓகே, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜோட வரை போயிருக்காங்க. ஜூனியர் கேட்டகரி அண்டர் 12 ஆக்சுவலாக வந்து ஒரு பையன் ஜெகஜீவன் இவன் ஆக்சுவலாக வந்து நல்லா விளையாடுற பையன். பட் இன்னும் ஏஜ் இருக்கு ஆக்சுவலாக 10 இயர்ஸ் தான். ஆமாம், ஏஜ் அவர் ரவுண்ட் ட்ராஃபிலும் போய் வந்திருக்காங்க. ரவுண்ட் ட்ராஃபில் பர்ஃபார்ம் பண்ணல. அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன். நான் அப்பாயின்மெண்ட் ஆகிட்டு 6 மந்த்ஸ் 7 மந்த் ஆகுது. ஓகே, ஸோ 7 மந்த்துக்கு அப்புறம் வந்து ஒரு 30 மெம்பர்ஸ் வந்து ஆட் ஆகிட்டாங்க. நீங்கள் கோச்சு கொடுக்குறது இந்த பிக்சர் வந்து நம்ம பசங்களுக்கு இன்டர்நேஷ்னல் லெவல் ஈக்குவல் இருக்குங்களா, இல்லை உங்களோட கருத்து கணிப்பில் நம்ம விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பர் விக்கெட் தான் ஆக்சுவலாக. விக்கெட்டு, கிரவுண்டு, அட்மாஸ்பியர், ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா சரியான சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பெரிய சப்போர்ட்லாம் வந்து எங்கேயும் கிடைக்கும் ஆக்சுவலாக. இந்த மாதிரி சப்போர்ட் இது மாதிரி அட்மாஸ்பியர் எங்கே கிடைக்குன்னா நம்ம கோச்சிங் வச்சுருக்காங்க. கிரவுண்டு, டர்ஃப் விக்கெட்டு, விக்கெட்ஸ் எல்லாம் பார்த்தா ரவி சாஸ்திரி வச்சுருக்காரு. ஓகே, அதுக்கப்புறம் அஸ்வின், அப்புறம் 7 ஹில்ஸ் அப்படின்னு பெரிய பெரிய கேம்ப் தான் வச்சுருக்காங்க. பட் திருவள்ளூரில் இது மாதிரி அட்மாஸ்பியர் கொடுத்து ஆக்சுவலாக நம்ம சரௌண்டிங்கில் எனக்கு தெரிஞ்சு நம்ம காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இங்கே வரைக்கும் நம்ம எடுத்தோன்னா இந்த மாதிரி ஒரு கிரவுண்டு கிடையாது. ஆக்சுவலாக நானும் ஒரு பிளேயர் தான். பட் இருந்தாலும் இவ்வளோ பெரிய கிரவுண்டு எங்கேயும் கிடையாது. இந்த மாதிரி டஃப்பும் கிடையாது. அதே மாதிரி கிராஸ் கோடை வச்சு எந்த பிச்சும் கிடையாது சரிங்களா. நம்ம திருவள்ளூரில் தான் இருக்குது. பெரிய பெனிஃபிட்டு அதுதான் சரிங்களா. அது போக நம்ம பிச்சில் நம்ம பவுலிங்கும் இல்லை பேட்டிங் பிச்சு ரெண்டுமே டிவைட் பண்ணி தான் நம்ம ஷேர் பண்ணி விளாட்றோம். சரி, அது எப்படி உங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்தையுமே சப்போர்ட்டாக தான் இருக்கும். பேட்ஸ் சப்போர்ட்டாக இருக்கும். ஒரு நல்ல ஸ்பின்னர்ஸுக்கு ஃபாஸ்ட் பிளேயர்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. நல்லா எடுத்து கொடுக்கும். ஃபாஸ்ட் பிளேயர்ஸ் எல்லாம் நித்தியம் போகும், பால் போய் ஸ்பிட் ஆகும். ஓகே, ஸ்பின்னர்ஸ் எல்லாம் திரும்ப நல்லா போகிற ஸ்பின்னர்ஸ் எல்லாம் நம்ம பசங்க வந்து எந்தெந்த இதில் டோர்னமெண்ட் இதில் நடக்கும் இந்த கிரவுண்டில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பியில் டீம்ஸும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி திருச்சி வந்து எடுத்துருக்காங்க. திருப்பூர் ஐடிஎம்ஸ் ஐ திங்க் 2 வருஷம் வந்து திருச்சி தான். 2 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து 1 lakh டோர்னமெண்ட்ஸ் நிறையா நடக்கும். 1 lakh டோர்னமெண்ட் அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிக்ஸ் இல்லாமல் நிறைய ஸ்டேட்ஸ்லேருந்து வர ஆரம்பிக்கும். ஓகே, வெரி குட். பெங்களூர், டெல்லியில் தான் வந்துருக்காங்க. எங்கள் ஆட்கள் பாண்டிச்சேரி. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பிளேயர்ஸ்லாம் வந்து ஆடுவாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிவிஷன், ரஞ்சி டிராஃபி, டிஎம்பிள் பிளேயர்ஸ் எல்லாமே வந்து இந்த கிரவுண்டில் நம்ம திருவள்ளூருக்கு கலெக்டர் ஆஃபீஸில் இவ்வளோ பக்கம் இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுவே வந்து நம்மளோட இதுக்கு குரோத். அதே மாதிரி நம்ம சின்ன பசங்களை வந்து இந்த ஃபோன் அடிக்கிறது நம்ம கொண்டு வரதுக்கு இந்த மாதிரி விஷயம் தான் வேணும் மொதல் விஷயமா. ஏன்னா இந்த ஸ்போர்ட்னு இல்லை, ஆமாம்
ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் கண்டிப்பாக வேணும், தேவைப்படும். இந்த ஃபோனு இந்த டிவி பார்க்குற இதுக்கு இந்த மாதிரி அட்மாஸ்பியர் கூட்டாதானே கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாகவும் இருக்கும், பசங்களும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். நாலும் போது இப்படி ஒரு கல்ச்சர் இருக்குன்னு தெரியும். அப்போ தான் வந்து இந்த கல்ச்சர் மூலிமா தான் வந்து நல்ல ஒரு க்ரோத், நல்ல ஒரு இதுவே கொண்டு போக முடியும். இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாமே ஸ்போர்ட்ஸு கூட அகாடமியில் போனீங்கன்னா நல்ல க்ரோத்லாம் நமக்கு இதாகும். அதே மாதிரி உங்களோட பசங்க பார்த்தீங்கன்னா நம்ம டிவிஷன் பிளேயர்லேயும் வந்து நீங்களே தான் கோச் கொடுக்குறீங்க? ஆமாம், நீங்கள் தான். சரி, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கிரவுண்டை சுற்றி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு ஏக்கராக இருக்கும் அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு தெரியல? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 acres 4.5 acres பரவாயில்ல. நீங்கள் 6 லைன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 65-70 கிட்ட வரும். 65-75 மீட்டர்ஸ். ஒரு சைடு மட்டும் சின்னதாக இருக்கும், 15-60 கிட்ட வரும். அதெல்லாம் ஒரு டீசென்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 59 ஸ்ட்ரைட் ரெண்டுமே 70. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரே ஒரு சைடு தான் வந்து 50-60 கிட்ட வருது, 59-60 கிட்ட வருது. மற்றபடி எல்லாமே வந்து இப்போ டீசெண்டாக 70 மீட்டர்ஸ் தான் இருக்குது. 70 மீட்டர்ஸ் நம்ம ஊருக்கு அதிகம் தான். என்ன கேட்டால் நம்ம இதுக்கே வந்து 70 மீட்டர் அதிகம். எல்லாமே சின்னதாக 65 மீட்டர் தான் வச்சுருப்பாங்க. அதை தாண்டி நாங்கள் வந்து அவுட்டரில் நெட்டு கட்டுறோம். அதுவும் நம்ம பார்த்துக்கோம். ஃபுல்லாக 6 லைன் வெளியே போகிறதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது மேனேஜ்மெண்ட் சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இது மாதிரி வந்து மெயின்டைன் பண்ண ரொம்ப கஷ்டம் தான். ஆக்சுவலாக சப்போஸ் வந்து இங்கே சார்ஜஸ் அதிகமாகுது. சரி, வர இன்கம்மை விட சார்ஜஸ் அதிகம். பட் இவங்களோட பிளான் என்னன்னா, ஸோ இவங்க கிரவுண்டை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஆமாம். இப்போ பேமெண்ட் வந்து இல்லை, அவங்க வந்து ஒரு ஃபேஷனுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மணி மோட்டிவேட் இல்லை ஆக்சுவலாக, ஒரு ஃபேஷனுக்காக ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஓனர் ஆக்சுவலாக வந்து ஸோ பசங்க நிறைய பசங்க வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ ஆகணும் அப்படின்னு இன்டென்ட்டுக்காக மட்டும் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து பெருசாக கெயின் எல்லாம் அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் ஆக்சுவலாக அதுதான் ரொம்ப பிடிக்கும். நம்ம பசங்களே வந்து உள்ளே பார்க்க ஓகே இந்த மாதிரி இருக்குது, இந்த ஒரு அட்மாஸ்பியர் இருந்தால் மட்டும்தான் வந்து ஓகே நம்ம விளையாடலாம், ஒரு இன்டர்நேஷனல் கேட்டகரிக்காக கொஞ்சம் ஃபாலோ பண்ணி நம்ம போவோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தால் தான் வந்து பசங்களோட வந்து அடுத்தடுத்த கட்டத்தை மூவ் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக வந்து நம்ம திருவள்ளூர் சைடில் ஒரு நல்ல கிரவுண்டாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேனேஜ்மெண்ட் சைடு நான் சொல்கிறேன்னா கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஆக்சுவலாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரென்த்து வரல, ஃபீஸும் வந்து அப்படி இப்படி தான் வந்து பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இருந்தாலும் நீ வா, ப்ராக்டிஸ் வா, நீ பண்ணு, சம்திங் ஏதாவது நீ பண்ணு, நீ செட் லைஃப்பில் ஏதாவது சம்திங் அச்சீவ்மெண்ட் பண்ணு. சொன்னீங்களா ஆக்சுவலாக வந்து ஒரு 4 ஃப்ரீ சீட் கிடச்சிது. ஆமாம். ஸோ அது மாதிரி ஏதாவது உங்கள் லைஃபுக்கு வந்து ஏதாவது லைஃபுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து நாங்கள் வந்து பேஸ்மெண்ட் கொடுக்குறோம், ஒரு அடிக்கல் போட்டு தரோம், நீங்கள் மேலே இருப்போங்க அப்படின்ற மேனேஜ்மெண்ட் சைடு தான். இப்போ சூப்பர். இதெல்லாம் வந்து மேனேஜ்மெண்ட் சப்போர்ட்லாம் வேறு மாதிரி பண்ணிருக்காங்க. எது கேட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்லிட்டு ஐ நீட் இந்த பால் வேணும், இந்த டைப் ஆஃப் பால் வேணும் அப்படின்னா ஓகே, அது யோசிக்க மாட்டாங்க. அடுத்து 1 வீக்கில் வந்து அந்த ப்ராடக்ட் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த அகாடமியில் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது கேன்டீன்லேருந்து இன்டோர் நீங்கள் ப்ராக்டிஸ் வரைக்குமே நான் பார்த்துருக்கேன். இன்டோரும் வச்சுருக்கேன். சப்போஸ் மழை வந்தால் நீங்கள் கோர்ட்டு போடுறதும் சரி, இன்டோரில் வந்து ப்ராக்டிஸு நெட் ப்ராக்டிஸும் இருக்குது. எல்லாமே இந்த மேனேஜ் பண்ணி சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இவங்களே நல்லா தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நான் பார்த்த வரைக்குமே நல்லாவே. நான் என்னோட நம்ம ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் தாண்டியே நம்ம வந்து சேர்த்துருக்கணும். அதோட இது தான் சரிங்களா. இது நீங்கள் மழை வந்துச்சுன்னா சப்போஸ் என்ன பண்ணுறாங்க, மழை வந்தால் இன்னொரு போலிங் மிஷின் இருக்குது. போலிங் மிஷின் இருக்குது. போலிங் மிஷின் 2 போலிங் மிஷின் இருக்குது. ஓகே, 2 போலிங் மிஷின் இருக்குது. ஒன்று வந்து ஹை லெவல் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 2 பாலும் போடலாம். 2 பாலும் போடலாம். மிஷின் பாலும் இருக்கும். அதுவும் யூஸ் பண்ணலாம். 6 பாலும் போடலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு ஒரு 120 ஸ்பீடுக்கு 100 ஸ்பீடு போட்டு அப்படி பேசிக்ஸ் இருக்குது. அந்த ஒரு மிஷின் லாஸ்ட் ஸ்பீடுக்கு நம்ம இருக்கோம். நம்ம 160 பரவாயில்ல. இந்த ஒரு அகாடமியில் அவ்வளோ ஒரு விஷயம் பண்ணதே பரவாயில்ல. அது இல்லாமல் நம்ம பசங்களுக்கும் பார்த்திங்கன்னா வந்து பீஸ்ஃபுல்லாகவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வந்து நல்லாவே உட்காரலாம், ஸ்டேபிளாக உட்காரலாம். பார்க்கிங்லாம் இருக்கட்டும், எல்லாமே நல்ல மேனேஜ்மெண்ட்டு கொஞ்சம் நல்லா சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கே ரொம்ப தேங்க்ஸ் இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு. நமக்கு நம்மளோட கிரிக்கெட் அகாடமியில் பொறுத்த வரைக்கும் நல்லாவே பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா இன்டோருக்கும் சரி அவுட்டோருக்கும் சரி. அதே மாதிரி நம்ம பசங்களுக்கும் வந்து அடுத்தடுத்த மோட்டிவாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ அடுத்தடுத்த மோட்டிவ்னா டிசிப்ளின் முக்கியம். அதை சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டிசிப்ளின் முக்கியம். சில டைம் வந்து சக்ஸஸ் வந்து சில பேருக்கு சீக்கிரமாக கிடைக்கும். சில பேருக்கு வந்து கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். கரெக்டாக. மற்றபடி நீங்கள் டிசிப்ளினை ஒர்க் பண்ணுனா கன்ஃபார்மாக நீங்கள் பண்ண ஹார்ட் ஒர்க்கு கன்ஃபார்மாக லாஸ்ட்டில் வந்து சக்ஸஸ் கிடைச்சே ஆகும். பட் என்னன்னா டைமிங் தான். சில பேருக்கு வந்து சீக்கிரமாக கிடைக்கும், சில பேருக்கு வந்து டிலே கிடைக்கும். பட் சக்ஸஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். வாட் எவர்
இந்தியா ஆனதான் சக்ஸஸ் ஆகல கிடையாது. இப்போ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்திருக்கு, நிறைய ஸ்கூல் வந்திருக்கு, நிறைய காலேஜ் வந்திருக்கு, நம்மளோட ப்ரைவேட் கம்பெனி வந்திருக்கு. 0 பைசால வந்து பார்த்தீங்கன்னா அவனா வந்து கூப்பிட்டு வந்து காலேஜ் சீட் கொடுக்க ரெடியாக இருக்கான். பட்டவர் பிஇ சரி, ஆர்ட்ஸ் சரி, ஸ்கூல் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலே வந்து பார்த்தீங்கன்னா நீ பர்ஃபார்ம் சூப்பராக போயினா அவன் ஸ்கூலில் இவாடா சீக்கிரமாக வந்து எங்கள் டீம் ஜாயின் பண்ணி எங்கள் ஸ்கூல் ஜாயின் பண்ணிக்குவோம். நான் அப்படி இல்லை சீட் வேறு ஆக்சுவலாக தெரியும். ஆக்சுவலாக ஸ்கூல் ஃபீஸ்லாம் என்ன ஆகுது, காலேஜ் ஃபீஸ்லாம் எவ்வளோ தேவையில்லை. இந்த மாதிரி இருக்கிறது நீங்கள் ப்ரொஃபஷனலாக நீங்கள் போனீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து வட்டவர் சரி நீங்கள் என்ன பண்ண எல்லா பேஷன் நினைக்கிறேன்னா ஸோ ஜாயின் பண்ண அடுத்து 1 year 2 yearsலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்தியா ஆடினு நினைக்கிறேன். அப்படிலாம் முடியாது, அது சரிதான் எல்லாருமே சொல்கிறாங்க. இன்னும் என் பையன் எப்படி போனான், என் பையன் நிறைய பசங்க நிறைய பேரண்ட்ஸ் பார்த்துருக்கேன். ஸோ விட்டு 2 வருஷம் கழிச்சா என்ன பண்ணான் இந்தியா ஆட விடான். சரி அவனோட ஒரு 6 years பையன் வந்து எனக்கு ஜாயின் பண்ணிடலாம். அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4-5 years ஆகும் கன்ஃபார்மாக ஆகும். அவன் நம்ம சொல்றது லிசன் பண்ணுறதுக்கே டைம் ஆகும். ஏன்னா அவனோட நாலேஜ் ஒரு குறிப்பிட்ட தான் இருக்கும், விளையாட்டுத்தன்மையாக இருக்கும். சரி அவனோட ஸ்ட்ரென்த் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா 11-12 years வந்து அந்த 21 years வரைக்கும் வந்து புஷ் பண்ணுவான். கரெக்ட். ஸோ அவன் வந்து லைஃப்பில் வந்து சக்ஸஸ் பண்ணுவாங்க. பட் டிசிப்ளைனாக வரும். அவன் வந்து அவனோட இன்ட்ரெஸ்ட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் ஸ்போர்ட்ஸை வருது. டிசிப்ளின் இல்லைனாவே அவன் அடுத்த கட்ட போகிறது கஷ்டம் தான். ஏன்னா டிசிப்ளின் தான் ஃபஸ்ட்டு அவனோட ப்ரியாரிட்டியை நம்ம பார்க்குவோம். டிசிப்ளின் இல்லைன்னா அவனுக்கு லாக்கி இல்லாத அர்த்தம் தான். சரிங்க. அதே மாதிரி நம்ம இப்போ பசங்க எல்லாருமே வந்து நல்லா கரெக்டாக விளையாடிட்டு இருக்காங்க. 30 hours கம்ப்ளீட் ஆகுது. ஆக்சுவலாக நம்மளோட பிச்சு கெப்பாசிட்டி எத்தனை ஹவர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம்? இந்த காலம் ஒன் டே ஃபுல்லாக ஆக்சுவலாக எதுக்கு லைஃப்லாம் இல்லை. ஆக்சுவலி இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மேபி நாங்கள் ஸ்பைக்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஆக்சுவலாக ஸ்பைக்ஸ் யூஸ் பண்ணால் கொஞ்சம் டேமேஜ் ஆகும். பட் மார்க் இருக்காங்க. ஒன் டே முடிஞ்ச அடுத்த கூட வந்து மார்க்கர் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். பட் நம்ம வந்து ஸ்பைக்ஸ் எலவுட் இல்லாமல் நம்ம போடுறதுனா லைஃப் வந்து நம்ம நல்லா இருக்கும். கிரிக்கெட்லாம் வந்து யாருமே இது வந்து நல்லா சொன்னதே இல்லை. இல்லை ஆக்சுவலாக நான் எவ்ரி வெளியில் வர டீம்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஃபீட்பேக் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் கிரவுண்ட் தான் சொல்லியிருக்காங்க. ஒருத்தோட வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிரவுண்டில் விளையாடிருக்கேன். ஆவடியில் டீமில் வந்து நான் விளையாடிருக்கேன். ஆவடியிலேருந்து இங்கே வந்து விளையாடிருக்கேன். என் ஃப்ரெண்டுங்களாந்து இல்லை இப்படி ஒரு கிரவுண்டு இங்கே வச்சுட்டு நீ வேறு கிரவுண்டுக்கு வந்து விளையாடிடுறே அப்படின்னு என்ன கேட்டாங்க. அங்கே வந்து அந்த மாதிரி கிடையாது. ஆவடி சைட்லேயும் கிடையாது, சென்னை சைட்லேயும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீபெரும்புத்தூர், அதுக்கப்புறம் ஜெயா காலேஜ், ஸ்ரீபெரும்புத்தூர் காலேஜ் கிரவுண்டு வந்து அதுக்கப்புறம் அடுத்த கிரவுண்டு நான் பார்த்தது. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கிளாஸ் நம்ம தான் இங்கிலீஷ் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அது இங்கிலீஷ் கிளாஸ் ஆக்சுவலாக தெரியும். சரிங்களா. இந்த புல்லை பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன் எப்படி இந்த கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா இது நமக்கு கிடையாது. கிடையாது. காஸ்ட் கொஞ்சம் அதிகம் இருக்குது. சரி, இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதிகம், இதை காசு பண்ணுறதுக்கு அதிகம். அதே மாதிரி எவ்வளோ வாட்டர் இருந்தாலும் அது இழுத்துக்கும் தெரியும். நம்மளோட கிரவுண்டு ரொம்பவே நல்லா வச்சுருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு. நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ண எல்லா வியூவர்ஸுக்கும் தேங்க்ஸ். அதே மாதிரி வந்து சின்ன பசங்களை பொறுத்த வரைக்குமே வீட்டில் வந்து அடிக்ட் ஆகாதீங்க தயவு செய்து. போனோ இல்லையோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒன்று விளையாட்டுக்கு நீங்கள் போய் வெளியே வந்து அவுட்டோரில் விளையாடினா தான் வந்து அந்த டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த விளையாட்டு மட்டும் கிடையாது, எல்லா விளையாட்டுமே இருக்குது. சரிங்களா. அத்லெட்டிக்ஸ் எல்லா விளையாட்டும் இருக்குது. நீங்கள் வெளியே வந்தால் தான் அடுத்தடுத்து நீங்கள் மூவ் பண்ணுறது உங்களோட லைஃப் வந்து கேட்டகரி வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். வீட்லேயே இருந்தால் என்ஜாய் பண்ண முடியாது. முதல்ல இங்கே வந்தால் தான் 4 பேர் பழக்கம் இருக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன விஷயம், ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். சரிங்களா. மறக்காத ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா. கிரிக்கெட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஆக்சுவலாக. ஆமாம். ஸோ 11 பேர் 11 விதமாக இருப்பான். நீ 11 விதமாக வந்து நீ வந்து ரியாக்ட் பண்ணி ஆகணும். ஒரு மாதிரி இருப்பான். ஸோ எல்லா கிட்டமே வந்து பேசி பண்ணுறது வந்து பார்த்து எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இன்டர்நேஷனல் கேட்டகரியே நம்ம சண்டை பிடிப்பாங்க. நம்ம டொமஸ்டிக்லேயும் அதே தான் இருக்கும். இன்டர்நேஷனல் இதை விட கொஞ்சம் ப்ரெஷரில் இருக்கும். இங்கே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே லேர்னிங்ஸ். வெளியில் பசங்க வந்து வெளியில் வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ஸோ ஏன்னா பிகாஸ் 11 மெம்பர்ஸ் 11 விதமாக இருப்பான். அவங்ககிட்ட பேசுவானுங்க, அவங்க நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ப்ளஸ் அவங்ககிட்ட எப்படி பேசுகிறத வந்து அப்ரோச்சும் அவங்ககிட்ட கிடைக்கும். ஓகே, ஐடியாஸ் கிடைக்கும். ஆக்சுவலாக நீங்கள் இப்போ விளையாட்ட கிரிக்கெட்லேயே ரொம்ப பிடிச்ச இடத்துல எந்த போயிருக்கீங்க? அங்கே இல்லை எல்லா இடத்துலாம் ஆட்டுக்குன்னு வச்சுங்க. சேப்பாக்கு ஆட்டுருக்கேன், எல்லா வீட்டில் இருக்கு. நீங்கள் என்ன விஷயமா கேட்கீங்களா? என்னோட குட் கேம்னு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 102, 103 அலவுட் ஆக்சுவலாக. ஓகே, வெரி குட். 30 ஆடும்போது அந்த ரன்னை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 50th ஓவர் 4வது பாலில் வந்து நாங்கள் மேட்ச் வின் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் அவ்வளோ டைட்டாக வந்து எடுத்த பிறகு அதெல்லாம் வந்து மறக்க முடியாத கேட்போம். லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஎன்சியில் ஒரு 3rd டிவிஷன் மேட்ச்சில் நாங்கள் 102, 103 சம்பவம் தான் அடித்தோம் ஆக்சுவலாக.
அது 130 சம் எக்ஸாக்டாக தெரியல ஆக்சுவலாக. பட் அந்த ரன்னை வந்து பார்த்தீங்கன்னா 50 ஓவர் 4 பால்ல ஒரு ரன் வித்தியாசம் வின் பண்ணுற மேட்ச். நம்ம சின்ன பசங்க ஒரு 15 இயர்ஸ் டு ஒரு 19 இயர்ஸ் வரைக்கும் நம்ம டிவிஷனில் இருக்கும்ல, அதெல்லாம் பார்ட்டிசிபேட் இங்கே நடத்துகிற மாதிரி இருக்குங்களா இல்லை வெளியே நம்ம கூட்டு போவாங்களா? இல்லை, இங்கே பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம ரோடு ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து ஒரு டீம் இருக்காங்க. 7 மேட்சஸ் எங்களுக்கு இங்கே ஆடலாம் ஆக்சுவலாக. இப்போ செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேறு இடத்துல நடக்கும், வேறு இடத்துல. பட் நம்ம பசங்களாம் வந்து போய் அப்ரோச் பண்ணியிருக்காங்க, நிறைய இடத்துல போயிருக்காங்க. அதான் சொல்கிறேன், ரவுண்ட் ட்ராப்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க. நிறைய பேர் ரவுண்ட் ட்ராப், ஒரு 4-5 பேர் ரவுண்ட் ட்ராப் செலக்ட் ஆகிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே பர்ஃபார்ம் பண்ணல. பட் இதே நம்மளுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு இன்னும் வந்து பசங்களை பண்ணணும் நம்ம பண்ணி ஒரு 6 மந்த்லேயே இவ்வளோ எஃபர்ட் கொடுத்து அவங்க வந்து எல்லாம் வெளியில் வரேன்னா, ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் கொடுத்தோம்னா அவங்க வந்து மேபி ரவுண்ட் ட்ராப் திரும்ப செலெக்ஷன் டிஸ்ட்ரிக்டே செலக்ட் ஆகணும்னு ஒரு நம்பி இருக்காங்க. இன்கேஸ் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா மேபி கன்ஃபார்ம் நடக்கும். அதுக்கு வந்து இதெல்லாம் நடக்கணும். நம்ம திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் நடக்கணும். அதே மாதிரி வந்து ரொம்ப வின் பண்ணுற மேட்ச் நாமளும் அங்கே பார்த்துருக்கோம், வின் பண்ணுறோம், எல்லாமே நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம பசங்களும் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி தான் உங்களுக்கு சூப்பராக பண்ணுறாங்க. இந்த கிரௌண்டை பொறுத்தவரைக்கும் எல்லா சப்போர்ட்டும் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணால் பசங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்ட் பால் அந்த மாதிரி லப்ப பால் ஆட்டு வராங்களா, இங்கே கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது லெதர் பால், இது கொஞ்சம் நின்று வரும், கொஞ்சம் எல்பிடிலாம் இருக்காது அவங்க ஆற இடத்துல. பட் இதெல்லாம் வந்து பார்த்தா ப்ரொஃபஷனல் இருக்கும்ல. ஆமாம். ஸோ அதனால் கொஞ்சம் டைம் இருக்குது பசங்களுக்கு. பட் ரெடி ஆகணும், பசங்க ரெடி ஆகணும். ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 2.5-4 இயர்ஸ் ப்ராக்டிஸ் இருந்தால் தான் அதை பண்ண முடியும். இல்லை சாத்தியமே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் நினச்சாங்க போனோடனே கற்றுக்கலாம், நான் இதில் அடி வாங்க பார்த்தா தான் நமக்கு தெரியும். இதில் என்ன நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா வந்து 4 இயர்ஸ் வரானுங்க ஆக்சுவலாக. ஸோ எனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு வெறும் கேமில் ஃபோக்கஸ் பண்ணானுங்க. அப்பயும் சக்ஸஸ் பண்ண முடியாது. ப்ராக்டிஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ இன்னைக்கு ஏப்ரல் சராறு மேட்ச் ப்ராக்டிஸ் பண்ண தான் போறாரு ஆக்சுவலாக. அவர் ஆடின கிரிக்கெட் வேற ஆக்சுவலாக. அவர் ஃபேஸ் பண்ண பவுலர்ஸ் வேற, அவர் அடிச்ச பவுலர்ஸ் வேற. சரி, அப்படி அவ்வளோ அடிச்சிடும் வந்து ஏன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாமல் வந்து ரைட் ஆடலாமே முடியாது. ஏன்னா ப்ராக்டிஸ் இல்லாமல் யாரெல்லாம் ஆட முடியும்? ஃபிசிக்கல் இல்லைன்னா வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி ஒரு நல்ல விஷயம், நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுங்க எல்லாருக்கும் வந்து ஒரு குட் நியூஸோடு நம்ம வந்திருக்கோம். சரிங்களா? நம்மளோட அகாடமி பார்த்தீங்கன்னா வச்சுங்க எவ்ரிடே இருக்கும். நீங்கள் வந்து நேரில் விசிட் பண்ணிவிட்டு உங்கள் கிட்ஸோ யாராவது ப்ராக்டிஸ் வந்து நேரில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். நிறையா ப்ராக்டிஸ் வந்து சண்டே டைமில் இருக்கும். எப்போ வந்தாலும் அவங்க மெசேஜ் போட்டுருவாங்க, நீங்கள் அந்த டைமில் வந்து பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து சரிங்களா, நீங்கள் அடுத்தடுத்த ஏரியாவுக்கு நீங்கள் மேட்ச் விளாட்னாலும் முன்கூட்டியே மெசேஜ் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து சூப்பராக ஃபாலோ பண்ணிட்டுருங்க. அடுத்தது இங்கே கிடையாது, ஆக்சுவலாக ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா இவங்க மேட்ச் இருக்குதா, இங்கேருந்து போகணும் கன்ஃபார்மாக போய் தான் ஆகணும். அந்த மாதிரி தான் இங்கே கொண்டு போயிருக்காங்க. சரிங்களா? அதை மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? அகாடமி வந்து நீங்கள் விசிட் பண்ணிவிட்டு அவங்களோட மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி இண்டோர்ஸ் கேம் நிறைய வச்சுருக்காங்க, கேன்டீன் இருக்குது. சரிங்களா? நீங்கள் சாப்பாடு எங்கேயும் வெளியே போகணும் அவசியம் கிடையாது. நீங்கள் ஈவன் எல்லாமே வந்து இண்டிவிஜுவலாக வந்து இந்த அகாடமியை வச்சுருக்காங்க. நம்மளோட கேபிஎஸ் அகாடமியில் இருக்குது. சரிங்களா? ஃபுல்லாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. எல்லா பொருளுமே இங்கே இருக்குது. பேட்லேருந்து ஷூவு, ஓகே, கிட்ஸ்லேருந்து வச்சுருக்கீங்க? எல்லா கிட்டே இருக்குது. இல்லை குழந்தைங்க சின்ன பசங்க இருக்குது. சின்ன பசங்க இங்கே தேவைப்பட்ட அரேஞ்ச் பண்ணி தருவோம். தேவைப்பட்ட
நம்மளோட அகாடமியில் இந்த லெதர் பால் பேட் மட்டும்தான் இருக்கா இல்லை எல்லா பேட்டும் இருக்குது? லெதர் பால் பேட் இருக்குது, டென்னிஸ் பால் பேட் இருக்குது, டென்னிஸ் பால் பேட் நம்ம அகாடமிலே எல்லாமே ஏ டு Z எல்லாமே இருக்குது. நம்ம கிரிக்கெட் தேவைப்பட பொருள் எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டியும் எல்லாமே ஏ டு Z. பேட்டில் என்ன உள்ள வச்சுருக்கீங்கடா? இதெல்லாம் இங்கிலீஷில் வரும். அது இங்கிலீஷ் அது நம்ம ஓன் பிராண்ட் கேபிஎஸ் இருக்குது. வேறு ஜிஎம் ஓகே, எல்லாமே நீங்கள் இங்கேயே வச்சுருக்கீங்க. எல்லாம் நீங்களே வச்சுருக்கீங்க. இங்கிலீஷில் இருக்குது, காஷ்மீரில் இருக்குது. வச்சுக்கலாம் நீங்கள். பேடு கீடு எல்லாமே பேட்லேருந்து எல்லாமே இருக்குது. எல்லாமே நம்ம ஓன் ப்ராடக்ட் தான். கேபிஎஸ் எல்லாமே ஓன் ப்ராடக்ட் தானா? ஓகே, கேபிஎஸ். ஓகே, எல்லாமே ஓன் ப்ராடக்ட் தான். ஓகே, எல்லா சின்ன பசங்க வந்து பார்த்தீங்களா? எல்லாமே சின்ன பசங்க எல்லாமே எல்லா பேடு க்ளவுஸு எல்லாம் ஏ டு Z நீங்கள் வச்சுருக்கீங்க நம்ம அகாடமியில். இனிமேல் நம்ம போகிறதில்ல, அவங்க வந்துட்டால் உள்ளே போகிறது. இன்டர்நேஷனல் என்ன வச்சுருக்கீங்க அதே தான். திடீர்னு வராங்க, ஒருத்தர் பேட்டில் கிரிப்பர் இல்லைன்னு சொல்லுவாங்க. உடனே ஒரு கிரிப் போட்டு பேமெண்ட் பண்ணி அவங்க விளையாடுவாங்க. ஓகே, கார்டு வாங்க, கார்டு வாங்கிப்பாங்க. ஓகே, அது ஹேண்ட் ஸ்டைல்ஸு சப்போஸ் ஏதாவது திடீர்னு மறந்து ஆமாம், ஷூ முதல்கொண்டே வச்சுருக்கீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜெர்சி கிரவுண்டில் வந்து ஒயிட் மட்டும் தான் போட்டு ஆகணும். ஓகே, அதனால வந்து திடீர்னு ஒயிட் சேரை மறந்துட்டு வந்தாங்கன்னா இங்கே வந்து வாங்கிப்பாங்க. ஓகே, ஓகே, எல்லாமே இருக்குது. நம்மளோட ஓன் பிராண்ட் தான். ஓகே. நம்மளோட அகாடமியில் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ஒயிட் தான் விளையாட முடியும். சரிங்களா? அந்த ரெட் பால்லாம் ஒயிட்ஸு, ஓகே, ஒயிட் பால்லாம் கலர்ஸ். ஒயிட் பால்ஸ் தான் கலர். ஓகே, அதிகமாக வந்து ரெட் பால் தான் அதிகமாக ஆடுவாங்க. ஓகே. அதுக்கு வந்து ஒயிட்ஸ் தான் தேவைப்படும். ஃபஸ்ட்டு நம்ம ரெட் பால் ப்ராக்டிஸ் பண்ணால் அடுத்து ஒயிட்டே போக முடியும். சரி, அது முதல் யாருக்குமே தெரியாது. ஃபஸ்ட்டு நம்ம ரெட் பால் தான். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இண்டோருக்கு வந்தாச்சு. மழை பெஞ்சாவும் ஸோ ப்ராக்டிஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இண்டோருக்கு வந்து வந்திருக்கோம். நம்ம ஆக்சுவலி இண்டோரில் என்னென்ன விஷயம் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம் நம்ம. அதே மாதிரி நம்ம மழை பெஞ்சாவே எல்லாமே ரூஃப் டாப் வரைக்குமே எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். சப்போஸ் மழை வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு நினைப்பாங்க. சரியா? கேம்புக்கு மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவலாக வெளியிருந்து வந்து ஆடுறாங்க. அந்த மாதிரி இருக்காங்க. 20 hours இது 20 hours 250. 20 hours 250 வரைக்கும் வந்து எங்கே ஆடுவாங்க? மேட்ச் டைமில் மழைக்கு வந்து ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா இங்கே இண்டோர் புக் பண்ணி இங்கே வந்து ஆடுவாங்க. ஓகே, இங்கே வராமலாம் புக் பண்ணிட்டு ஓகே வந்துடலாம். நம்ம அகாடமியில் டிஸ்டர்ப் ஆகாமல் எல்லா விஷயமே வந்து உள்ளே இருக்குது. இங்கே உள்ள அகாடமி வந்து எல்லா விஷயமுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமியில் ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கும். சரிங்களா? நீங்கள் இண்டோர் விளையாடுறதா இருந்தாலும் சரி, அதே மாதிரி நீங்கள் பேடு சப்போஸ் மிஸ்ஸிங்க எது மிஸ் ஆனாலும் சரி, எல்லா எக்யூப்மெண்ட் எல்லாமே நம்ம அகாடமியில் உள்ளே இருக்கு. நீங்கள் தேவைப்பட்டால் உள்ளே வாங்கி நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சாப்பாடுறதுக்கு வந்து நீங்கள் கவலைப்படாத, உள்ளே நம்ம கேண்டீன் இருக்குது. சரிங்க, நம்ம அகாடமியில் கேண்டீன் இருக்குது. அதே மாதிரி பைக்கு பார்க்கிங்லேருந்து எல்லா பார்க்கிங்கும் எல்லாமே காம்பவுண்ட் உள்ளே இருக்கும். சரிங்களா? காம்பவுண்டில் நீங்கள் வந்துட்டாலே இந்தியன் ஃபீல் கொண்டுமே எல்லாமே ஒரு அட்மாஸ்பியர் வந்து நம்ம கிரிக்கெட்டில் ஸ்டேடியம் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியத்தில் எப்படி வந்து ரசிக்கிறோமோ அதே மாதிரி தான் இருக்கும். பிச்சு கொஞ்சம் ஹைட்டாகவும் கிராஸ் கீழே இருக்கிற மாதிரி தான் நம்ம செட் பண்ணி வச்சுருக்காங்க. பால் நீங்கள் அடித்த அடுத்த செகண்டே பவுண்டரி லைன் தான் போகும். அந்த மாதிரி இருக்குது. இன்டர்நேஷ்னல் என்ன மாதிரி மெத்தடில் இருக்கோ அதே மெத்தடில் தான் இந்த நம்மளோட அகாடமி இருக்குது. சரிங்களா? ஒரு நல்ல விஷயம் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.